தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் சார்பாக 2ஆம் ஆண்டு துவக்க விழா என்று நடைபெறுகிறது. அந்த விழாவில் மத்திய மாநில அரசுக்கு எதிராக கெட் அவுட் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் கையெழுத்து இயக்கத்தை விஜய் தொடங்கியிருக்காரு. விஜயோட இந்த அரசியல் பிரவேசம் திராவிட கட்சிகளுக்கு பின்னடைவா அல்லது ஜாதி கட்சிகளுக்கு பின்னடைவா அல்லது மத ரீதியான கட்சிகளுக்கு பின்னடைவா? இப்போதான் தொடங்கியிருக்கிறாரு, அதுக்குள்ளே நீங்கள் பின்னடைவை பற்றி கேள்வி எழுப்புறீங்க. அவர் முதல்ல ஒரு தேர்தலை சந்திக்கட்டும், மக்கள் எந்த அளவுக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், அங்கீகரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அந்த முடிவுகளை வைத்து தான் யாருக்கு பின்னடைவு என்று சொல்ல முடியும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதுபோல புதிய புதிய வரவுகள் தேர்தல் களத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனாலும் கூட அவர்களால் பெரிய அளவிலே இதுவரையில் சாதிக்க முடியவில்லை. தற்போதுள்ள சூழலில் கலைஞரும் ஜெயலலிதாவும் இல்லை என்கிற ஒரு கணக்கை மட்டுமே வைத்து திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் பலவீனப்படுத்திவிட முடியும் என்று கணக்கு போடுகிறார்கள். தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தாண்டி முற்போக்கு ஜனநாயக சக்திகள், சமூக நீதி அரசியலை பேசுகிற கட்சிகள், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளை பரப்புகிற கட்சிகள், கருத்தியல் சார்ந்து மக்களை அமைப்பாக்கி அணிதிரட்டக்கூடிய கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல கட்சிகள் இருக்கிறோம். எனவே வெறும் சினிமா புகழ் போன்றவற்றை மட்டுமே மூலாதாரமாக வைத்து எல்லாவற்றையும் ஓரங்கட்டிவிட முடியும் என்று சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விவரமானவர்கள், அதிலும் புதிய இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள், அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளோ எளிதாக தமிழ்நாட்டு இளம் தலைமுறையினரை ஏய்த்துவிட முடியாது, ஏமாற்றிவிட முடியாது. தேர்தல் தான் உரிய முடிவுகளை நமக்கு சொல்லும், உணர்த்தும்.